அரசியல் இருக்குதுன்னு ரொம்ப இவங்களுக்கு வேறு வேலையில் எப்போ பாரு உணவில் அரசியல் அதில் அரசியல். உணவில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அது இன்றைக்கி இல்லை, காலாகாலமாக இருக்குது. அது இங்கே வந்து ஒரு மனிதனை நீங்கள் எப்போ வந்து மேலே கீழேன்னு சொல்லி நீங்கள் மாற்றிட்டீங்களோ அப்போ வந்து அவனுடைய உடை, அவனுடைய பாவனை, அவனுடைய பேச்சு எல்லாத்துலேயுமே நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க. அப்போ உணவுலையும் அரசியல் இருக்க தானே செய்யும். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்க போகிற உணவு அவனுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து இங்கே என்ன, இங்கே சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையே ஒன்றுமே இருக்கு. ஆனால் ஒன்றா சொல்லுவாங்க கலாச்சாரம் பண்பாடு. கலாச்சாரம் பண்பாடுன்றது என்ன? இந்த உணவு பிரச்சனைன்னு பார்க்கும்போது வரலாற்று காலத்துலேருந்தே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு தனி மனோபாவம் இருக்குது எப்போதுமே. உலகத்தின் எல்லா வரைமுறைகளோடும் ஒத்துப்போகாத ஒரு சமூகம் இந்திய சமூகம் அப்படின்றது. அப்போ அந்த மாதிரியான சமூகத்தில் உணவு பழக்க வழக்கம், உடை கலாச்சாரம், ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் பழகிக்கிறது எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கும். இங்கே யாருன்னா உலகத்தில் வேறு ஒரு மனிதன் நீங்கள் வந்து பார்த்தா ஆச்சரியப்பட்டுருவான். என்னடா இங்கே பண்பாடு கலாச்சாரம்லாம் சொல்கிறாங்க இந்த நாட்டில், ஆனால் அங்கே வந்து பார்த்தாக்கா பண்பாடும் கலாச்சாரம் எங்கே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கனாக்கா கோவில்களில் இருக்கும், கோவில் சார்ந்த ஸ்தலங்களில் தான் இருக்கும். ஆனால் சராசரியாக மனிதர்கள் வாழ்க்கையில், அவங்க சமூக வாழ்க்கையில் அப்படி ஒன்று இருக்குதான்னு பார்த்தாக்கா நீண்ட நெடிய இடைவெளிகள் இருக்கும். அப்போ அந்த இடைவெளி வந்து ஆடையில் இருக்கும், அவங்க இருப்பிடங்களில் இருக்கும், அவங்களுடைய உணவில் இருக்கும். இப்போ குறிப்பாக நம்ம உணவை பற்றி பேசுகிறதால உணவுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான உணவா? இப்போ சொல்லுவாங்க அமெரிக்கர்கள்லாம் என்ன சாப்பிடுவாங்க, அமெரிக்கர்கள்லாம் கோதுமை அதிகமாக பயன்படுத்துவாங்க, மாட்டு இறைச்சி அதிகமாக பயன்படுத்துவாங்க, அப்படி ஒரு பொதுவான கருத்து இருக்கும். மக்காச்சோளம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்து எடுத்தோம்னாக்கா ஒரு நிலப்பரப்புக்கும்னாக்கா ஒரு பெரிய சிக்கல் இருக்காது. ஆனால் ஒரே பகுதியில் இருக்கிற இருவேறு சமூகங்களுக்கு உணவில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ ஒருத்தர் சாப்பிட்ற உணவு வந்து அவன் வந்து இழிவாக பார்க்கறது. ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனிலேருந்து, அவன் உடையிலேருந்து, அவனுடைய கல்வியிலேருந்து, அவனுடைய எல்லா விதமான சமூக பழக்க வழக்கம் இங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்குது. அது அப்படியே உணவுலையும் எதிரொலிக்கும். குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு சொன்னாக்கா, இப்போ வரலாற்று காலத்திலேருந்தே வந்து இங்கே இருக்கிற உழைக்கும் மக்கள், குறிப்பாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய தலித்துன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் எல்லா விஷயங்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. அப்போ அந்த மக்களோட சாப்பாட்டு முறையில் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி தான் இருக்குது. அதில் ஒரு பெரிய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய சட்டத்திட்டங்களே அவங்க வச்சுருக்காங்க. குறிப்பாக இவன் வந்து உழைச்சிட்டு அவங்க இப்போ யார் அவங்களோட அதிகாரியாக யார் இருக்கானோ, யார் வந்து ஆண்டையாக இருக்கிறானோ, யார் வந்து அவங்களுக்கு தலைமையில் இருக்கிறானோ, அவன் போடுற சாப்பாட்டை அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து அவன் ஒரு முழுமையான தானியத்தை கூட அவன் எடுத்துக்க முடியாது. அவன் வந்து ஒரு பதறு தான் சாப்பிடணும், அவன் போட்ட மிச்சத்தை தான் சாப்பிடணும். அதுவும் வந்து அது ஒரு நாகரிகமாக, கௌரவமாக எல்லோரும் போல உட்காந்து ஒரு பொது வெளியில் சாப்பிட்றது, அந்த மாதிரி நம்ம புழக்கடை வழியாக வந்து சாப்பிட்றது. இப்படி இந்த உணவே வந்து ஒரு பெரிய சிக்கலான ஒரு பெரிய மன சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய, ஒருவேளை அன்னைக்கு வந்து அது சகஜமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வரலாற்றை வாசிக்கும் போது, சமூகத்தை உற்று நோக்கும்போது பார்த்தா ரொம்ப உடல் கூச்சம் ஏற்படுற அளவுக்கு அந்த உணவு பழக்க வழக்கங்கள் சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு உழைக்கும் சமூகத்தை சார்ந்த ஒரு தலித் வந்து கொஞ்சம் வசதி உள்ளவர், அவர் கல்யாணத்துக்கு நெய் பயன்படுத்தி அவங்களுடைய உறவினர்களுக்கு அது ஒரு விருந்து ஒன்று வைக்கிறார். அப்போ அதை வந்து பக்கத்தில் இருக்கிற சாதி படிநிலையில் உயர்வில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிற அந்த கற்பனையான ஒரு மனோபாவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறாங்க, நெய் பயன்படுத்திட்டாங்க. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய சமூக தண்டனையே தராங்க. குறிப்பாக மாட்டு இறைச்சி வந்து காலகாலமாக சாப்பிட்டுருக்குறாங்க. வரலாற்றுலேருந்து எடுத்து பார்த்தா எல்லா காலத்தில் இருந்தும் மாட்டு இறைச்சிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சங்க காலங்களில் வந்து நிறைய பாடல்கள் பாடப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது மிக சமீபத்தில் என்னவோ மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, மாட்டு இறைச்சி சாப்பிட்றதே ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி போல செய்தல்ன்ற பண்பால் ஒரு சிலர் பின்பற்றதை வந்து இன்னொரு சிலர் பின்பற்ற ஆரம்பித்து இப்போ கடைசியாக வந்து வண்டல் வீழ்படிவு போல உழைக்கும் மனிதனில் ஒரு சமூகத்தார் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக சேரியில் இருக்கிற தலித் மக்கள் வந்து மாட்டு இறைச்சி வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரே புறம் அதுதான். ஏன்னா அவங்க பயன்படுத்துகிற தோல் கருவிகளுக்கு அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்களோ இல்லையா, வேறு யார் பயன்படுத்துகிறாங்க, தோல் வந்து இப்போ அவசியமாக இருக்குது. அப்போ அந்த தோல் அவசியமாக இருக்கிறதுக்காக வந்து மாட்டை பழக்கும்போது அதோட இறைச்சியை இவங்க பயன்படுத்துவாங்க. இப்போலாம் வந்து தனியாக வந்து வெட்டுக்கூடங்களே இருக்குது, பயன்படுத்துகிறாங்க எல்லாமே. ஆனால் அது ஒரு பெரிய சிக்கலான வரலாற்று காலத்திலேருந்து இருக்கிறதா கட்டமைக்கிறாங்க. ஆனால் வரலாறு காலம் முழுக்க அப்படி இல்லை. வரலாற்றில் எல்லா மனிதனுமே மாட்டு இறைச்சியை பயன்படுத்தியிருக்கிறான். அதுக்கான முழுமையான ஆதாரங்களை யார் அந்த இறைச்சியை ஒதுக்குறானோ அவனே எழுதுறான். மாட்டு இறைச்சி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க, எந்தெந்த மாதிரிலாம் வறுக்கிறாங்க, யாரெல்லாம் சாப்பிடுவாங்க, என்ன மாதிரி நோயாளிக்கு என்ன மாதிரியான பகுதி, 36 வெட்டு கொண்ட மாட்டு இறைச்சியை பற்றி இங்கே எதுலையுமே சமஸ்கிருத நூல்லேயே இருக்குது. தமிழர்கள் யாரும் எழுதலாரு. தமிழர்கள் வந்து சங்க காலத்தில் இருந்தே மாட்டு இறைச்சியை வந்து உண்டு உடல் வலிமை பெற்ற பாடல்கள் ஏராளமாக இருக்குது. இப்போ அதே வந்து இன்றைக்கி காலத்தில் வந்து அது ஒரு பெரிய சச்சரவுக்குரிய ஒரு உணவாக இவங்க மாற்றுறாங்க.
ஆனாலும் இங்கே சாப்பிட தான் செய்கிறாங்க. இப்போ நான் வந்து மாட்டிறைச்சியை விரும்பி சாப்பிடக்கூடியவன். என் அப்பன் சாப்பிட்டான், என் தாத்தா சாப்பிட்டான், என் தாத்தனுக்கு தாத்தா சாப்பிட்டான், இப்போ என் பையனுக்கு நான் தருவேன். ஏன்னா இது வந்து சாப்பிட்றதுன்றது ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய தானியங்கள் கிடைக்குது, புரதம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, எல்லாருமே சாப்பிட்றோம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி புரதத்தை பெற்றான்னா மாட்டிறைச்சி வழியாக தான். அவனுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அதுதான். இப்போ விலை வந்து 400 ரூபா கிட்ட வந்துச்சு ஒரு கிலோ. ஏறக்குறைய ஆட்டுக்கறியை விட ஆட்டுக்கறியை ரொம்ப எளிதாக கிடைக்கும். 380 ரூபாக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு ஆட்டுக்கறி. சில சமயங்களில் ஸ்பெஷலாக அது ஆஃபருக்கு பரெலாம் போடுறாங்க, இறைச்சிக்கும் ஆஃபர் தான். ஆனால் வந்து மாட்டு இறைச்சி வந்து 400 ரூபா. ஒரு நல்ல இறைச்சி வாங்கினோம்னாக்கா நமக்கு ஒரு 400 ரூபா வச்சதான். இப்போ இவங்க மட்டும் எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. யார் தான் சாப்பிட்றாங்க, யாரெல்லாம் சாப்பிட மாட்டேன்ற கோஷ்டியில் இருக்கிறான்னா அவன் எல்லாமே வந்து ரகசியமாக வந்து தாசமகான் ஜமாலியாவில் வந்து இடியாப்பா மாட்டி இறைச்சி சாப்பிட்டு தான் போகிறோம். ஒன்றும் இல்லை, அசுரன்ற படத்துலேயே வந்து தனுஷை வந்து அவ்வளோ ஒரு தலித் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ உடல் வலுவோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எடுக்கிறாங்க. அப்போ அவ்வளோ உடல் வலுவோடவும் அவ்வளோ ஆக்ரோஷமாகவும் இருக்க மாட்டாங்கன்னா எதை வச்சு சொல்கிறாங்கனாக்கா, இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த சாப்பாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவாக கிடைக்கும், அவங்க வந்து ரொம்ப வலுவாகவும் திடகாத்திரமாகவும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மனோபாவமே இங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமைகள்லாம் மாறி நகரத்தில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு சாப்பாடு கிடைக்குது. இன்றைக்கி இருக்கிற குடியிருப்பு பகுதியில், உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய பகுதியில், தலித்துகள் இருக்கிற பகுதியில் அவங்களுடைய உடல் வலிமையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாரை காட்டிலும் மிக செறிவானதாகவும் ரொம்ப வலுவானதாகவும் இருக்குது. அது காரணம்னா உணவு முறை தான். இப்போ ஒரு குறிப்பாக என்னென்னாக்கா, ஒரு ஆண் சாப்பிட்ட பிறகு தான் பெண் சாப்பிட்றது, இல்லை ஆண் குடும்பமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மிச்சம் மீதி இருக்கிறது தான் பெண் எடுத்துக்குவாங்க. எல்லோரோடும் சேர்ந்து பெண் உட்காந்து சாப்பிட்ற அந்த பொதுவான பழக்கமே இங்கே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதனால் என்ன ஆகிடும்னாக்கா, பெண்ணுக்கு வந்து கடைசியாக இப்போ ஒரு மீன் குழம்பு வைக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு கணவருக்கு எல்லாருமே ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் வச்சுட்ட பிறகு அவங்களுக்கு கடைசியாக மிஞ்சி நிற்க போகிறது அதில் இருக்கிற ரசம் மட்டும்தான். இப்போ அதை தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கிற அந்த மனம் எடுத்து வச்சுக்கணுன்றது அந்த தாய் வந்து ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி போல் கருதுகிற ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. அதனால் பெரும்பாலும் என்ன ஆயிடுதுனாக்கா, பெண் வந்து அதே வந்து தாய்க்கு மட்டும் இல்லை, வளர்ப்பில் இருக்கிற அவங்களோட குழந்தைகளான 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை இருக்குதுன்னா அந்த ஆம்பளை குழந்தைக்கு அதிகமாக வைக்கிறது, அவன் ஆம்பளை புள்ள அப்படின்ற சொல்லாடல்கள்லாம் இங்கே ரொம்ப எளிதாக கொஞ்சம் கூட மனக்கூச்சமே இல்லாமல் தான் பேசும் இருக்கிற அந்த சூழல் தான் இப்போ நிலவுது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 2 முட்டை வைக்கிறாங்கன்னாக்கா, பையனுக்கு வந்து ஒரு முட்டை வைக்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு 1/2 முட்டை தான் வைப்பாங்க. அதை வந்து அவளும் வந்து அதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆனால் வாழ் மனசில் அது பஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போதுமே. இது ஆழ் மனசில் ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சி, உடல் சம்மந்தப்பட்ட வலு, இது எல்லாத்திலையுமே வந்து பெண் வந்து பின்தங்கியே இருக்கிற ஒரு சூழலை கூட அது உருவாக்கிடும். இதை காதலர் தினம் போச்சு, கடைசியாக ஒரு சின்ன வீடியோ ஒன்று வந்தது. அந்த வீடியோவில் பார்த்தாக்கா ஒரு பெண் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு ஆண் போயிட்டு அவங்களோட பேசிகிட்டு இருக்கான். பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஏதோ பார்க்கறதுக்கு ஆபாசமாக இருந்தது அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம். 2வது இது ஏதோ வலுக்கட்டாயம் பண்ணுறான் அவங்கள. வலுக்கட்டாயம்னா அந்த பெண் வந்து அவனை இழுத்து தள்ளி அடின்னு அடிச்சு மைக் டைசன் மாதிரி ஃபைட் பண்ணுறான். காற்றுல பாய்து அவன் கை அடித்து அவனை கீழே தள்ளுறான். இந்த காதலர் தினத்தோட ஒரு நல்ல கிளிப்பிங் அது. நான் இதே ஏன் சொல்கிறேன்னா, அந்த பெண் வலுவோடு இருக்கான், அவன் வந்து வலு குறைவாக இருக்கிறான். இப்போ ஒரு பலாத்காரம் ஒன்று வரும்போது கூட அந்த பெண் வந்து ரொம்ப எளிதாக அவனை தான் வந்து தன்மானத்துக்கு எதிராக அவன் செயல்படுறானோடனே அவனை அடித்து வீழ்த்திடுறான். ஆனால் இது வந்து இந்த இந்திய சமூகத்தில் அது எங்கே இருக்குது? நான் பார்த்த அந்த கிளிப்பிங் குறைஞ்சது தாய்லாந்தோ இல்லை இந்தோனேஷியா பகுதியிலையோ அது நடந்திருக்கும் போது. உணவுன்றது அவனுடைய சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரத்தை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றத நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வழியாக நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக வெளியில் இருக்கிறவங்களை குற்றம் சாட்டுறதை விடவே உள்ளவே இந்த சமூகத்திலேயே வளர்ச்சி அடைந்த ஆட்களே வந்து அங்கே வந்து சாப்பிட மாட்டாங்கனாக்கா அது தேவையில்லை. இப்போ ஒரு காலத்தில் எல்லாருமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எல்லாருமே வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சுத்தம் ஹைஜெனிக் அப்படின்றது எந்த பெரிய ஹோட்டலை விடவும் இங்கே சிறப்பாக இருக்கும். ரோட்டு கடையிலலாம் ஏன் நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னா, ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. இதே ஹோட்டலில் போனோன்னா ஏசி ரூமில் ஃபேன் காற்று இருக்குது, சேர் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம வந்து சுத்தமாக செய்கிறோம். அங்கே நிறைய வந்து கலப்படம் பண்ணுறாங்க, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. போகிறோமா, நல்ல ஹோட்டல்ரா, பெரிய ஹோட்டல்ரா, சாப்பிட்டு வந்தோம்டா, பில்லு 1000 ரூபாய் 500 ரூபாய் போடுவானுங்க, குத்துட்டு வந்துடுவோம். இதே நம்ம 40 ரூபா தான் நான் போடுற சாப்பாடு. இதே சீ ஃபுட்டெல்லாம் 20 ரூபாய், ஆம்லேட்லாம் 15 ருபீஸ் தான் போடுறேன். இதெல்லாம் வந்து ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய், ஃபிஷ்லாம் 200 ரூபாய் கம்மி இருக்கவே இருக்காது எப்பயுமே. ஆனால் அங்கே வந்து ஏன் சாப்பிட்றாங்கன்னா ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் அவங்களுக்கு. இப்போ நிறையவே ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே பார்க்குறாங்க. ரைஸுன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே நிறையவே பார்க்குறாங்க. நம்ம நார்மல்
என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து சுத்தமான சமையல் தான் தரோம். அது வந்து பாதி பேருக்கு புரிய மாதிரி ரோட்டில் இருக்கே நம்ம எப்படி நின்று சாப்பிட்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, தப்பாக நினைப்பாங்களோ, அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களால வந்து சாப்பிட முடியல. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் அப்படி போயிட்டுருக்கு. பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா மதிக்கிறாங்க, ரோட்டு கடையில் சாப்பிட்டா யாருனா போய் மதிப்பாங்களா? ரோட்டு கடை நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாம் வந்துட்டு கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. மற்றபடி கொஞ்சம் வசதியானவங்க பார்த்தாங்கன்னா வந்து சாப்பிட வரமாட்டேன்றாங்க, ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. எங்களே வந்து கேட்பாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் செய்கிறதெல்லாம் சுத்தமாக தான் செய்துட்ருக்குறோம். இந்த மயிலாப்பூர் சைடெல்லாம் பசங்க சாப்பாடு நல்லா செய்து தரோம். பிள்ளைங்க ஹாஸ்டல் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க, எல்லாம் ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க ஆர்டர் பண்ணி. இந்த ஸ்விக்கிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களாம் வந்து 90 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு பிரியாணி போடுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஒரு சில பேர் சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே வாங்கிக்கலாம், நம்ம எதுக்கு அங்கே போகணுவாங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக விலையில் இருக்கவோ எங்ககிட்டவே வரமாட்டோம். நம்மகிட்ட இருக்கிற சுத்தம் வந்து அவங்ககிட்ட செய்வாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க செய்யறது ஹோட்டல் உள்ள, நாங்கள் செய்யறது வீட்டில் செய்யறதுனால தரமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சமையல் செய்யும் போதும் கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம். சாம்பாரோ இல்லை சட்னி எது கட்டினாலும் சரி, அதில் வந்து ஈகி எதுவும் விழாத அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். மிக சமீபத்தில் ஒரு முருகன் கோவில் பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கிறார். என்னன்னாக்கா அங்கே இருக்கிற பலகாரங்களில் வந்து எலி வந்து சாப்பிட்டு, மிக சமீபத்தில் அந்த வீடியோ வந்து ரொம்ப பரவலாகவே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த சுத்தம் இந்த மாதிரி கட்டமைக்கிறதுலாம் வந்து வெறுமனே ஒரு பாசாங்கு தான். ஆனால் அதை பற்றி ஒரு பெரிய மீடியா வெளிச்சமோ ஒன்றுமே இங்கே இருக்காது. ஆனால் ஒரு கடற்கரையில் விற்கிற ஒரு மீன் கடையோ ஒரு வேறு ஏதோ ஒரு சாப்பாட்டு கடையை பற்றி ஒரு எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காகவே பேசுகிற அந்த சமூக மனோபாவம் தான் மீடியாக்கள்லேயும் இருக்கும். அதை விடவும் சுவையாக, அதை விடவும் விலை குறைச்சலாக இங்கே சாப்பாட்டு கடை, நான் 4 நாள்லேருந்து சாப்பாட்டு கடையை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சால்ட்டு கோட்ரஸு, இந்த மாதிரி லாஸ் நகர், இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ட்ரிப்ளிகன், இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் வந்து 30 காசு 40 காசு 50 காசு ₹1 சாப்பாடுகள் விற்பனையான காலங்கள்லாம் இருக்க தான் சரி. இப்போ வந்து ஒரு 30 ரூபாயில் ஒரு நல்ல சாப்பாடு இங்கே கிடச்சிரும். ஆனால் அதை பற்றி நம்ம யாருமே பேச மாட்டோம்ல. ஆனால் பேசுறதுக்கான ஒரு முன்முயற்சியாக இப்போ இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அது மாதிரி மீடியாக்களில் பேசுவாங்களா? அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்களை பற்றியே திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. இப்போ சமூக வலைதளங்களில் கூட நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது அப்படின்னு ஒருத்தர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருப்பார். அவர் பார்த்தாக்கா எல்லாமே வந்து வளர்ச்சி அடைந்த சமூகம் போய் எங்கெங்கெல்லாம் புழங்குறாங்களோ அந்த மாதிரியான சுவையான உணவுகளை தான் பற்றி பேசுவார். ஆனால் அது மாதிரி நூற்றுக்கணக்கான சுவையான ரொம்ப விலை மலிவு, ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும், ஒரு மீன் வச்சு தருவாங்க. அப்போ அந்த மாதிரியான சாப்பாடு கடைகள்லாம் இன்னும் நிறைய இங்கே இருக்குது. அதை பற்றி பேசுகிறதுக்கு பெரிய ஊடக மனமோ இல்லை அதுக்கான சமூக மன வளர்ச்சியோ கூட இங்கே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. சாப்பாட்டிலலாம் போய் அரசியல் பேசின்னு இருக்கோம். சாப்பாட்டில் அரசியல் இல்லைடா. நீங்கள் பஸ்ஸில் இங்கேருந்து கிளம்புங்க, கோயம்பேட்டிலேருந்து கிளம்புனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஐயங்கார் பேக்கரி இருக்கும், கும்பகோணம் காஃபி இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக வந்து இதெல்லாம் எதை குறிப்பிடுது? ஒரு காலத்தில் இருந்தது இங்கே வந்து பிராமணால் மட்டும்தான் காஃபி சாப்பிட்ற இடம், பிராமணால் குளிக்கிற இடம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி இருக்க தானே செய்யுது. என்ன பெருசாக மாறிடுச்சு? மனோபாவங்கள் மாறவே இல்லை, இன்னமும் அப்படியே தான் இருக்குது. பாசாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, மச்சான் இங்கேயும் போய் டீ சாப்பிட்லாம், அங்கே போய் சாப்பிட்டு வரலாம், அது ஒரு ஃபேஷனாக எடுத்துக்குவாங்க. ஆனால் உண்மையாக வந்து உளப்பூர்வமாகவே அது இல்லை. அந்த ஏன்னா சமூகத்தினுடைய மனநிலையே அப்படிதான் ஒரு விதமான ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்குது. அதனால் இந்த சாப்பாட்டு இதுலையும் வெளிப்படையாகவே அவங்க செய்கிறாங்க. அதுனா அது ஆரிய பவன் இருக்குது. இப்போ மிக சமீபத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் திராவிட பவன் இல்லை அப்படின்ட்டு. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கேள்வி. திராவிட பவன் ஏன் வைக்கிறான்? அவன் வெளியிலேருந்து வந்தவர் தான் இங்கே என் கடை இருக்குதுன்னு அவர் சொல்லணும். உள்ளூரில் இருக்கிறவன் அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அவர் வந்து அது சொல்ல மாட்டார். முன்னாடி விலாசலாம் என்னது? அப்போ இப்போ இந்த மாதிரியான உரையாடல்கள் இந்த மாதிரியான எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உணவில் அரசியல் பேசாது. அப்படி மேலோட்டமாக அப்படி அதை அந்த பால் மேலே இருக்கக்கூடிய ஏடு போல் தூக்கி போட முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நாம் அதை பேச வேண்டிய அவசியத்தில் இருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. அப்போ அந்த சாப்பாட்டு கடையில் நானே வந்து இங்கே போகிறதா ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு ஒரு அதுக்கு போய் பிளாக்கர்ஸ்லாம் தேடிப்பாங்க எங்கே சுவையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, மிக சமீபத்தில் என் நண்பர் வந்து நான் ரொம்ப எனக்கு இந்த பரோட்டா எப்போயுமே சாப்பிட்றது இல்லை, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா வா, அதுக்கு ஒரு நாட்டுக்கோழி குழம்போட பரோட்டா கடை ஒன்று இருக்குது. ஓ சரி, ஏதோ ஒரு சாதனம் பார்த்தா அது ஒரு மாளிகை மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து அவர் பிளாக்கர்ஸில் தேடுறார், எங்கே நான் பாரு 10 பேர் எழுதியிருக்கிறான். அப்போது இதை வந்து இது அரசியல் இல்லாமல் வேறு என்னது? அப்போ ஒரு சாப்பாட்டை வந்து நீங்கள் வந்து முன்னெடுத்துக்கின்னு போகிறதுக்காக ஒரு இவ்வளோ பிளாக்கர்ஸ் இருக்காங்க, மீடியாக்கள் இருக்காங்க. ஒருத்தர் சொன்னால் போதும், பின்னாடியே ஒரு 100 பேர் வந்து அதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரியான மனம் வந்து அது ஒரு பெரிய வியாதி.
அது ஒரு பெரிய பேஷன். ஆக்சுவலாக இப்போ என்னன்னாக்கா ஒரு சாதாரண கடைகள் இருக்கும், எல்லாரும் எல்லா கடைகள்லையும் சமையல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி புழங்குற அந்த பொதுவான தன்மை இங்கே கிடையாது. இப்போ ஒரு நல்ல பார்க்கறது ரொம்ப ஃபேஷனாக இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாரு, இப்போ அவரே வந்து வாமச்சு அங்கே போய் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் போல மாதிரி இருக்குது. பாரு மச்சான் அங்கெல்லாம் போய் டீ சாப்பிடலாம், அங்கேயே அதே டீ தாண்டா தராங்க. அப்போது இந்த பாவனைகள் வந்து உலகத்தில் வேறு எங்கன்னா இருக்குமானா எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில், இன்னும் சுருக்கி பார்த்தா சென்னையில், இப்படி அது படிப்படியாக வந்து அந்த அரசியல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. விற்பனைக்கு எந்த கலாச்சாரமும் பண்பாடும் கிடையாது, வியாபாரிக்கு எந்த கலாச்சாரம் பண்பாடு கிடையாது, ஆனால் பயன்படுத்துகிறவங்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு. இதுதான் நாங்கள் அரசியல்னு சொல்கிறோம். அந்த அரசியல்ன்றது இப்போ எங்கே வந்து நிற்குதுனாக்கா கொலை பண்ணுற அளவுக்கு வந்து நிற்கும். இந்த உணவில் கண்டிப்பாக அரசியல் இருக்குது. அந்த அரசியலை நம்ம பேசணும். அந்த அரசியல் வந்து பேசி தீர்க்கப்பட வேண்டியதில்லை, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அரசியல். என்னுடைய உணவு என்னுடைய சுதந்திரம்.